Hi friends, welcome our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சந்தவ ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து வேலை அதிகமா இருந்தாலும் டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். அதுக்கு சைடு டிஷ்ஷா பாத்தீங்கன்னா வெள்ளப்பாகும் அதுக்கு வந்து மேலே வந்து பொடி வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கல்லையும் எள்ளும் போட்டு கலந்து நைஸா அரைச்ச பொடி. இது வந்து சும்மா போட்டு சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சந்தை தயார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் வந்து இட்லி அரிசி வந்து நல்லா வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி நம்ம வந்து சேர்த்திக்கணும். ரொம்ப தண்ணி பதத்துக்கு கலந்துக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் வந்து இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இங்கே வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சிட்டோம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இட்லி பாட்டில் வந்து நம்ம அந்த மாவை ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பாட்டில் நம்ம மாவை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் தான் நம்ம இட்லி வந்து புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். திக்காக இருக்கக்கூடாது. அதே போல் இன்னொரு தட்டு வச்சுக்கிறேன். அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி பதமாக நம்ம ஊற்றினோம்னா தான் நம்ம புளியறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இது நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெல்லம் வந்து பாகு காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 ஏலக்காய் நுணுக்கி போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு பாகு பாருங்கள் நல்லா வந்து பொங்கி வருது. இதுக்கு வந்து பாகுப்பதம் தேவையில்லை. வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சால் போதும். வடிகட்டி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இட்லியில் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சந்தவ பண்ண வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3 இட்லி வந்து நல்லா ஃபுல்லாக சூடாக போட்டால் தான் நமக்கு வந்து புளியறதுக்கு நல்லா வரும். இப்போ இது வந்து புளிய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சந்தவ வந்து ஒழுகும். இப்போ நம்ம சூடாக வந்து புளியலை சந்தவை பாருங்கள் நூல் பதத்துக்கு ரொம்ப சன்னமாக சூப்பராக வந்து வரும். கொஞ்சம் புளியறது சிரமமாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சந்தவையும் இந்த மாதிரி புளிஞ்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சன்னமாக வரணும். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம சந்தவை வந்து ரெடி பண்ணிட்டோம். இது பாருங்கள் அப்படி நூல் நூலாக டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சிருக்கிறேன். இது வந்து பொட்டுக்கல்லையும் எள்ளும் போட்டு தனியாக வந்து நல்லா நைஸாக மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ் இது தான். இந்த சக்கரை பாகை ஊற்றி இந்த பொட்டுக்கடலை தூள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.